அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எப்போவுமே ஃப்ரைடே மார்க்கெட்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாலட்டைல் எடுக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான மார்க்கெட்டாக வந்து ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம கரெக்டாக வந்து ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக அந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு சி வந்து பை பண்ணுங்கள். டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும், செகண்ட் டார்கெட் வந்து அந்த 48 200 போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிவோட்டு வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 200 வரைக்குமே போயிருக்கு. கிட்டத்தட்ட சி சைடெல்லாம் போயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து எந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 47,940 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து இறங்கிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஸோ 47,940 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 47,650. அதனால தான் சொல்கிறது காலையில் ஓப்பன் ஆன உடனே போய்ட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு என்ட்ரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செல் மாதிரி கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்கு. எஸ்பிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டு தான் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் வந்து எஸ்பிஐயில் ஏதாவது ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் எஸ்பிஐன்னு. ஆனால் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. மற்றது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மாதிரி கூட எடுக்கலை. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டேஸை விட நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. எஸ்பிஐ மட்டும், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை அதாவது 629.55 கட் பண்ணிவிட்டு மேலே தான் வந்து அதாவது 648.25 கட் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 48,364, பிவோட் பாயிண்ட் வந்து 48,000, சப்போர்ட் வந்து 47,775. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 48,219, லோ வந்து 47,632, ஓப்பன் வந்து 47,939, க்ளோஸ் வந்து 48,143. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய ஹையும் போகல, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் 300 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ செல்லர்ஸ் பையர்ஸ் கலந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸோ ஒரு இண்டெக்ஸோ ஃபண்ட்ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹை கொடுக்குறப்ப ஸோ எல்லாருமே செல் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு கரெக்ஷன் ஆகும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்குன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 15 மினிட்ஸில் நம்ம ஒரு சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் 47,650, இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப இந்த லோ வந்ததுக்கப்புறம் இந்த லோ 47,650 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சி வந்து பை பண்ணோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 48,364 இல்லை 48,000. ஸோ 48,000ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹை. ஸோ இன்றைக்கான ஹை, அதாவது இன்றைக்கான ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை தான் பார்த்தீங்கன்னா 47,987. ஸோ அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பிவோட் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப நாம் இந்த 48,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சி பை பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் கட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். 48,364 வந்தவுடனே அந்த சி வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் படி எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு கேப் அப் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல
லெவலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லைன்னா ஸோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 48,365 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டிலோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பி பை பண்ணோம்னா தாராளமாக இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட் வச்சு கட் பண்ணிடுங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டார்கெட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்டே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாலடைல் மார்க்கெட்டே எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாமே பிரேக் அவுட் ஆனால் கூட சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். பந்தன் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்கும் அதே மாதிரி தான், ஹெச்டிஎஃப்சி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு மட்டும்தான், ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குதே தவிர ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் தான் எல்லா ஸ்டாக்ஸுமே நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் நம்ம பி சைடு போகிறதா இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸில் அதாவது ஒரு கேப் அப் விழுந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனதுக்கப்புறம் 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஇ பை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ மண்டே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு வாலடைல் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஸோ கேப் அப் எடுத்தால் கூட ஸோ 48 இன்னைக்கு ஹையை கட் பண்ணிட்டு போகுமான்னு தெரியல. அப்படியே போனால் கூட இந்த 48,364 வந்துட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நேற்றே கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்ஷனெல்லாம் சொல்கிறீங்க அது எப்படி அப்படின்னு. ஸோ அது ஒன்றுமே இல்லை, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் மேலே வரப்போ செல் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டாக்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரே வீடியோவிலே எல்லாமே பண்ணிட்டோன்னா தெரியாது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி, அதாவது இதே மாதிரியே வேணுங்களா இல்லைனா நம்ம வந்து இன்ட்ராடேக்கு எந்த ஸ்டாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணுறதை வச்சு தான் ஸோ ஸ்டாக்ஸான வீடியோ வந்து நான் வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுவேன் டெய்லியுமே. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸுங்கிறது வேறு, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸுங்கிறது தான், அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அப்படி சொல்ல வரல, அதாவது அந்த 12 பேங்க்கோட வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நகரப்போகுது. அப்படி இருந்தாலுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப ஸ்டாக்ஸ்லேயும் இதுலேயும் கலந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸோ செப்பரேட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் ரேட் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஸ்டாக்ஸை பற்றி வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ இன்ட்ராடேயில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணால் போதுமா, இல்லை 12 பேங்க்குக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வேணுமா, இல்லை எந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து அடுத்த வாரத்தில் வந்து வீடியோ வந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கண்டிஷன் சொல்லிடுறேன். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 48,000 வந்ததுக்கப்புறம் ஒரு சி வந்து பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இதை வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லோ வந்ததுக்கப்புறம் ஒரு சி பை பண்ணிங்கன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே கூட இந்த 48,365 வர வரைக்கும் பார்த்துட்டு சி கட் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பி பை பண்ணோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த 48,000 வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பி வந்து நம்ம சேஃபாக வந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே வந்து ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எப்படி வேணும், எந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.